இது போல் கனிஞ்ச ஒரு வாழைப்பழம், கொஞ்சோண்டு சாதம் வீட்டில் வடித்தது, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர், இந்த பொருட்களை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இது போல் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது போல் கிணத்துல போட்டு இது கூடவே இது கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இது இப்போ ஆட் பண்ண பிறகும் கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு அப்படின்னா இது கூட கொஞ்சோண்டு ஏதோ ஒரு எண்ணெய், அது தேங்காய் எண்ணெயோ இல்லை இது ஆல்மண்ட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ ஆட் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பேக் ரெடி பண்ணிவிட்டு இந்த பேக்கை நம்ம போடும்போது நம்ம தலைமுறையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே க்யூர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்கவே நம்மளுடைய ஹேர் நல்லாவே ஜொலிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த பேக் இருக்கும். இப்போ நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த வார கடைசி ஆனாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹேர் கேர். இப்போ எல்லாருடைய ஹேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயில் காலம் வரும்போது நல்லாவே ஒரு போல் ட்ரை ஆகும், அது போலவே ஒரு போலவே வறட்சி ஆகும். ஸோ இப்போ இந்த வறட்சியை நீக்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சிம்பிள் ஹேர் பேக்குன்னு சொல்கிறத விட இது ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஹோம்மேட் குட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம அதிக அளவு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே நம்மளோட இந்த ஹேர் பேக் அப்படிங்கிற இந்த ஒரு ஹேர் பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வாரத்தில் ஒரு டைம் மட்டும் போட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த வாரம் முழுக்கவே நம்மளுடைய இந்த ஹேரில் இந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ நீங்களே பார்ப்பீங்க, நம்ம ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையில் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போவோம். ஸோ இப்போ இந்த ஈவினிங் பார்க்கும்போது பயங்கரமே ஒரு ட்ரையாக இருக்க போல தெரியும். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் போடும்போது அந்த ஒரு ட்ரைனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணவங்க சொன்னதுனால நான் இப்போ இது ஒரு ஹேர் பேக்கை கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக். இதை நம்ம ஒரு சிம்பிளாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை நம்ம ட்ரை பண்ணும்போது இது இப்போ நம்மளோட இந்த ஹேரில் இருக்கிற ட்ரைனஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணாது, அதை தவிர என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும், போல் ஹேர் சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் இல்லைங்களா, ஒரு போல் ரொம்ப ஒரு திக்காக இருக்கிறது போல் ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாமே இல்லாமல் இந்த ஹேர் பேக் போடும்போது நமக்கு நல்ல ஒரு ஹேரில் ஒரு சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோட நமக்கு எந்த விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நல்லாவே படிஞ்சு வரும் இந்த ஒரு சிம்பிள் ஹேர் பேக். இதை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய ஹேரோடைய ட்ரைனஸ் மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தும் கிடைக்கும். நம்ம இந்த பேக் எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்மளோட ஹேர் பேக் ரெடி பண்ண தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம இதை வடிச்சிருக்க சாதம் இப்போ குக்கரில் வடித்தாலும் சரி, இல்லை இந்த கஞ்சியெலாம் வடித்தாலும் சரி, நம்ம இது இந்த அளவு ரைஸ் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சோண்டு தயிர், நம்மளுடைய இந்த முடிக்கு தகுந்தது போல் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த அளவு மட்டும் போட்டால் போதும், இல்லை 2 அல்லது 3 ஸ்பூன் மட்டும் தயிர் போட்டால் போதும். நம்மளோட இந்த ஹேர் பேக் தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கலந்த பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு அப்படின்னா இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சோண்டு ட்ராப்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் போட்டுட்டு இதோட இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட அந்த பேக்கு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான். இப்போ இன்னுமே சில பேருக்கு இதை அப்படியே போட முடியாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடவும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் இந்த எண்ணெய் போல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன ரீசனுக்காக இந்த பேக் போடுறோமோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த பேக் எதுக்காக போடுறோம் அப்படின்னா தலையில் இருக்கிற இந்த ஹேர் ஆனது ரொம்பவே ட்ரை ஆகுது இல்லையா, அதுக்காக தானே போடுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணெயை ஆட் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் போடலாம், நல்லெண்ணெய் போடலாம், ஆலிவ் ஆயில் போடலாம், ஆல்மண்ட் ஆயில் போடலாம். ஸோ இப்போ நம்ம எந்த விதமான ஆயில் வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம்.
அந்த ஆலிவ் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் போடும்போது நம்மளோட இந்த ஹேர் நல்ல ஒரு மாய்ஸ்சர் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இப்போ இந்த ஆலிவ் ஆயில் அல்லது ஆல்மண்ட் ஆயில் போட சொல்கிறோம். இதை போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பேக் போடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பேக் போட்டுடலாமா? இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஆயிலினஸ் இருக்கக்கூடாது. நம்ம தலை குளிச்சுட்டு தான் இந்த பேக் போடணும்னு இல்லை. தலைக்கு இப்போ முதல் நாள் எண்ணெய் வச்சுருந்தோம் அப்படின்னா மறுநாள் தலையை சும்மாவே சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சீவிக்கணும். அப்படின்னா தான் ஒரு சிக்கல் இல்லாமல் இந்த பேக் போடவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தலைமுடியை சீவிட்டோம். உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். இப்போ இந்த பேக் போடும்போது இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வெரி எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பொருட்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த பொதுவாக வாழைப்பழம் அப்படிங்கிறது ஹேரில் போடும்போது ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்மூத்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங் சொல்லிட்டு பார்லர்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த போல் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இதில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதை யூஸ் பண்ணவங்க ஏற்கனவே. அதுக்கடுத்து நம்ம போட்டிருக்கிற சாதம் வடித்தது அது குக்கரில் வடிச்சிருக்கோமோ இல்லை நம்ம அதை கஞ்சி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோமோ எதுவாக இருந்தாலுமே, இப்போ அதை நம்ம இந்த சாதமாக ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கே தெரியும், கொரியன் ஸ்கின் கேரில் நமக்கு அந்த அரிசியோட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த அரிசி தண்ணியை பற்றி படிச்சிருக்கோம், அதே இப்போ வீடியோ பார்த்துருக்கோம். அதே போலவே இந்த அரிசியிலுமே அதே எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அடுத்ததாக போட்டிருக்க அரிசி சாதத்துலேயும் நம்ம இந்த ஹேர் ஒரு சாஃப்ட்னிங் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா தயிரும் அதே போல் தான். நம்ம தயிரத்தை சும்மாவே அப்ளை பண்ணாலே ஹேர் நல்ல ஒரு சாஃப்ட்னிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்று ஆக்கிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம நிறைய பேரால் தினம் பேக்லாம் போட முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ அது போல் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஹேருக்கு தேவையான ஊட்டத்தை இந்த பேக் கொடுக்கும். ஸோ இதை தவிர வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இதையும் தாண்டி நம்ம ரொம்பவும் ட்ரையாக இருக்குது அப்படின்னா அது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இதெல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாம் போடும்போது இன்னுமே நமக்கு எப்பயுமே ஒரு ஈரப்பதமாகவே இருக்கும் இந்த ஹேர். ஸோ அது ஒரு கூடுதலான பெனிஃபிட்ஸ். நான் இது எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஸ்கால்ஃபில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹேரில் கூடவும் அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு இந்த ஸ்கால்ஃப் மட்டும்தான் படிஞ்சு போல் இருக்குன்னு நினைப்பாங்க, இந்த இடம் கொஞ்சம் பஃபியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வேணால் இந்த இடத்துல போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். சில பேர் எல்லா இடமும் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போலவே இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்த ஹேர் பேக்கை ஹேர் முழுக்கவே போட்டுக்கலாம். உங்களுடைய ஹேருக்கு தகுந்தது போல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா லாங் ஹேர் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாழைப்பழம் இல்லை 2 வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஹேருக்கு தகுந்தது போல் நீங்கள் இந்த அளவு கூடவும் மாற்றிக்கலாம், இந்த குவான்டிட்டி கூடவும் மாற்றிக்கலாம். ஹேர் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படியே விட்டுடணும். அதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் போட வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். இது ரொம்ப தண்ணியெல்லாம் கொட்டாது, இது அப்படியே ஹேரோட அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதை போட்டு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும், ஒரு 1/4 மணி நேரம் மட்டிலும் வச்சுருந்தா போதும். அதையும் தாண்டி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் கூட வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் ஒத்துக்கும், இது ஒன்றுமே பண்ணாது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் பண்ணாது, இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஒரு கூலிங்கான பொருட்கள்லாம் கிடையாது. ஸோ நம்ம அதனால் இந்த பேக்கை நம்ம அதை சாதாரணமாக போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் கூட வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. இதை நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அந்த ஹேரில் பாதியில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கால்ஃபில் தான் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களோட இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த போல் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது போடுறதுனால சளி பிடிக்கும் அப்படிங்கிற எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அதிகபட்சமாக ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வரும்போது நல்ல நிறைய தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும். இதை ரொம்ப கெட்டியாக விட்டுறக்கூடாது, அப்படியே முடியோட போய் பிடிச்சிக்கும். ஸோ இது கொஞ்சம் காஞ்சு போல் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த பேக்கை வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இதை ஹேரில் வச்சிங்கன்னா இதை வாஷ் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஹேர் நல்லாவே ஒரு சாஃப்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ஹேர் பேக் போட்டாச்சு. ஸோ இப்போ இப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான், நமக்கு பேக் போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு இதை வாஷ் பண்ணிட்டு வரணும். இதை வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஹேர் பேக் போட்டு இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதுக்கு மைல்டான ஒரு ஷாம்பு தான் போட்டு வாஷ் பண்ணேன், சும்மா வாஷ் பண்ணலை. மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. இது நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்குது, நல்ல ஒரு ஈரப்பதமாக இருக்குது. ஸோ இது வாரம் முழுக்கவே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்குது. இந்த பேக் ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்டிவான பேக்குன்னு சொன்னதுனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.